காப்பாத்துறது. சாயன இல்ல மொத்தமா அவனை டிஸ்மேண்டில் பண்ற வேலையை முழுக்க இறங்கிட்டாங்க சபரி. பிரசாந்த் எல்லாம் எங்க காசு வாங்கினான்னு தெரியல. நான் போஸ்டே போட்டிருக்கேன், ட்வீட் போட்டிருக்கேன் பாரு. இல்ல மொத்தமா அந்த பிரசாந்த் எல்லாம் மொத்தமா 30 செகண்டுக்கு 30 நிமிஷத்துக்கு இறங்கிட்டான் பாருங்க. போட்டுக்கிட்டே தெரியுதா இறங்கிட்டான். எங்க இருந்து அப்ப சிக்னல் வந்திருக்குன்னு புரியுதா? இறங்கிட்டான், காசு வாங்கிட்டான், இது சிக்னல் ஆக்சுவலி ஆயிடுச்சு. பிளான்ட் தானே. இல்ல இந்த தனஞ்சயன் வருது. தனஞ்சயன் வேற ட்விட்டு போட்டிருக்கான். அவனா விஜய் வந்து எல்லாருமே ட்வீட் போட்டுருக்காங்க. தனஞ்சயன் பெரிய ரைட்டப் எழுதிருக்கான். அவனா வந்து விஜய் தும்பனா கூட அது நல்ல தும்பல்னு பேசுவானேடா. இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனாலதான் தமிழ் சினிமாவே படுத்துருச்சுன்னு சொன்னாங்க போன மாசம். சாய் சித்ரால அந்த இவருக்கும் அந்த திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கும். எங்க மிரார்லாம் யாரும் தெரியலீங்க. ஏத்த சபா எனக்கு தெரியல. நீ யாருன்னு தெரிஞ்சா பாத்துக்குங்க. சரி நிறைய ரெக்வெஸ்ட் இல்லப்பா, மிரார்லாம் வேண்டாம்மா, யாருன்னு தெரியல. லெஸ் ரெக்வெஸ்ட். நீ டிஎம் பண்ணுங்க, சபாவுக்கு டிஎம் பண்ணுங்க. மிரார் கிரு பேசுங்க. கிரு நீங்க பேசுங்கன்னு சொன்னாதான் பேசுவீங்க. வேற கை தூக்கிறீங்க, பேசிடுங்க. ஐயா இந்த விஜயானுக்கு வந்து இதே வேலையா போச்சுங்கய்யா. போன வாட்டி தான் நம்ம ஓபிஎஸ் கூப்பிட்டு மீடியா அட்டென்ஷனை கிராப் பண்ணலான்னு பார்த்தா பட்ட பகல்ல வந்து அந்த டைவர்ஸ் ரெக்வஸ்ட் வந்து நம்ம பக்கத்துல இருந்த மீடியா அட்டென்ஷன் மொத்தம் தூக்கிட்டு போனானுங்க. இன்னைக்கு ஆர்என் ரவியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டானுங்க. அடுத்து காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. தலைவர் மாசா ஒரு 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 ஆரா ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா களமாடலான்னு பார்த்தா இன்னைக்கு இதை தூக்கிட்டு வந்துட்டாருங்கய்யா. ஒரு வாட்டியும் நம்ம கிட்டே இருந்து அவங்க வந்து மீடியா அட்டென்ஷனை கிராப் ஓடிடுறாருங்கய்யா. நீங்க பாசிட்டிவா பண்றீங்க, நாங்க நெகட்டிவா பண்றோம். அவருதான் உங்களுக்கு வியூஸ் அதிகமா, எங்களுக்கு அதிகமா. நாங்கதான் ஜெயித்தோம். இல்ல ப்ரோ, அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வடல் பேச்சு இவனுங்க எல்லாம் பேசுறானுங்களா, அவனுங்களை முதல்ல வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும். இந்த மாதர் சங்கம்லாம் இது வந்து இல்லீகல் அஃபேரை வந்து அவங்க வந்து நார்மலைஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களை வந்து முதல்ல டார்கெட் பண்ணி அடிக்கணும். அவனுங்க அது இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நமக்கு மெயின் டார்கெட்டா இருக்கணும். இவனுங்க சில்லற வேலையை பார்த்துக்கிட்டு கேட்டாக்கா அந்த பொண்ணு வந்து தப்பு, அவங்க வந்து சந்தேகப்பட்டாங்கன்னு பேசுறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆள் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்கு சொம்பு அடிச்சுட்டு தெரிஞ்சா நாடு நாசமா தான் போகும். இல்லையா இப்படி எல்லாம் எழுதுறாங்க. ஒருவேளை அவங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல. அவசரப்பட்டு யாரும் அண்ணனை தப்பா பேசிடாதீங்க. அப்படியே ஒரு பக்கம் ஓடுது. டேய் என்னடா பிரச்சனை எனக்கு புரியலடா. நீங்க யாருதான்டா அது மாடுலேஷன் அவன் தப்பா சொல்லிட்டாயா. நீங்க மாடுலேஷன் தான் அதுல அவன் மிஸ் பண்ணிட்டான் பிரவீன். அதாவது அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா, வந்திருக்கலாம் இல்லையா. என்னங்க அந்த மாதிரி எஸ்கேப் ஆயிருப்பான். ப்ரோ இதை கேளுங்க, கல்பாத்தி அகரம் வந்து திட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்டா கல்யாணம் திட்டலாம் இல்ல. ஏன்டா நீ குடும்பத்தோட வான்னு சொன்ன பாரு, அண்ணன் குடும்பத்தோட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வேணா திட்டுவானுங்க. இல்ல நிஜமாவே திட்டிருக்கானுங்க. அப்போ சும்மா சொல்லல நானு. நானே போய் பார்த்தேன். ஏன்டா கல்யாணத்துக்கு இன்னைக்கு வச்சேன்னு திட்டி இருக்காங்க. புஷியான திட்டி வச்சிருக்கான். டேய் புஷியான் தானே அவன் கூட்டி போய் புரியல. ஏடா புஷியான திட்டுறீங்க? இல்ல புஷியான திட்டிருக்கான். எப்படி திட்டிருக்கானா, டேய் அவங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, பூமாவனே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி ஆயிட்டான். அவன் ஒரு பாப்பா, இவனுக்கு எதுவுமே தெரியாது விஜய்க்கு. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். வேலு மூவிஸ் என்ன வேலா சூர்யா படமா? அது வந்து கலைஞர் டிவில ஓடுது, போய் பாருங்க எல்லாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்ல முடியும் நம்மளால. கலைஞர் யூடியூப் சேனல்ல போகுது. இல்ல சில அனில்கான அறிவு இருக்கு தெரியுமா. ஒருத்தன் போட்டிருக்கான், இது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா கூட. அப்ப ஏன் ப்ரோ ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுன்னு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க சில அனில்க்கு. சில அனில்க்கு இல்ல சிட்டிக்கு கோவம் வருது பாருன்ற மாதிரி. ஒரு சூர்யா ஃபேன் ஒருத்தர் போட்டிருக்காரு, கருப்பு ப்ரமோஷனுக்கு விஜய் அண்ணா வருவாரா? ஆறு படத்தை ரீ ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்.
இல்ல இதைத்தான் நான் கேட்கணும் அவங்க சீரியஸா. இல்ல ஏன் அவங்க இது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியல. ஏன் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன 2 பேரும் பண்றது ஃப்ரெண்ட்ஸா இருந்தா? அவங்க இடம்னா இல்ல இருக்கட்டும், இல்ல ஒரே நாங்க நிமிஷம் என்ன இருங்க. பண்றது ஃப்ரெண்ட்ஸா அதுக்கு? இருந்தா நாங்க அப்படி சங்கீதா அக்காட்ட யாருக்கு கேட்போம், அந்த அஃபேர் உள்ள நடிகை பேக்ரவுண்ட் யாருன்ட்டு கேட்போம். எனக்கு அது புது அதுக்கு இப்ப சொன்னா பாத்தியா, இதுதான் பாயிண்ட். அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். அந்த நடிகை யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. அதான் இப்ப கூட்டு வந்திருக்காரு. இல்ல அதான் நீங்க ட்ரிகர் பண்ணி இந்த விட்டீங்களே. நீங்க வேணா 2 பாருங்க, நாள்ல பேட்டி கொடுப்பாங்க. இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள நாள்ல சங்கீதா பேட்டி கொடுப்பாங்க. இவனும் அவன் பேர் என்ன, விஜயோட பையனோ இல்ல அவன் ஒய்ஃபோ கண்டிப்பா ஒரு பேட்டி கொடுக்க போறாங்க. அத்தோட முடிய ஐயா போகுது இவன் கதை. ஐயா இவனுக்கு ஐயா சும்மா இருங்க. இவனுக்காக நீங்க முட்டு வாட்டுக்கு கொடுத்து செருப்படி வாங்கி செத்தானுங்கல்ல 41 பேர். அவனுங்களை நினைச்சாதாங்க எனக்கு மனசே ஆறல இப்போ வரைக்கும். அதான் அதுவும் இல்ல இவனை இல்லடா பாக்குறதுக்கு போய் இல்லங்க செத்தானுங்க இவனை பாருங்களேன். நம்பி இவனை நம்பி வந்து அந்த 41 பேர் இறந்து போனவன் அவங்கள நினைச்சுதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இவன் எப்படி ரொம்ப ரொம்ப வேணாலும் சொல்லுவான் ரொம்ப அதை பத்தி அசிங்க. இங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுல இங்க இருக்கிறதையே சமூகத்துல இருக்கிறதையே ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்மள. இல்ல எனக்கு அதாங்க பாருங்க, ஆறல. நீ நேத்து யாரு கூட ஒட்டியில வேணா ஒரு சுத்தி என்ன வேணா பண்ணு, உன்னை நம்பி 41 பேர் வந்து செத்தாங்கல்ல, அவங்கள நடு ரோட்ல நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டல உன்னோடைய சுயநலத்துக்காக. இது இல்ல எவ்வளவு பெரிய கேவலம். நேத்து வர ஒருத்தன் கீழே விழுகுறான். ஏங்க அதெல்லாம் தமிழ்நாடு மேசிவ் மர்டர் கிடையாதுங்க, மேசக்கர் கிடையாதுங்க. அந்த கரூர்ல நடந்ததெல்லாம் திட்டமிட்டு இவனுக்காக இந்த படத்துக்காக எடுத்தாங்கன்னு சொல்லிலாம் எவ்வளவு வந்தது. அந்த படத்துலயே அந்த சீனை வச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும் இவனுக்கு. அப்போ அப்பா ஏதாவது காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு வந்துச்சுல, அப்போ ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான், அடுத்த வாட்டியும் வந்துட்டு பிஜேபி தான் ஜெயிக்கணும் வர நாடாளுமன்ற எலெக்ஷன்ல, அப்போ அதான் நீ சொல்லிட்டேனே ஆதரவு கஜலுக்கு அளிக்கணும்னு சொல்லி வந்துட்டானுங்கன்ட்டு. ராகுலுக்கு இவனுங்க சாபம் கஜலுக்கு விட்டுருக்கானுங்க. ராகுலுக்கு சாபம் விட்டுருக்கானுங்க. அதாவது பிஜேபி வரலாமா, அது நல்ல கட்சியா நல்லவரா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவனுக்கு பண்றானுங்க. இல்ல இது ஒரு 2 நாள் கழிச்சு நடந்திருந்தா கூட நம்ம இருக்கிற எலெக்ஷன் பரபரப்புல நம்ம அதையும் லிங்க் எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். இப்ப பாருங்க தொக்கா வந்து மாட்டிக்கிட்டானுங்க. இது அதுக்காக இல்லங்க தான் விடுங்க. நடந்ததுன்றதே எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க பாருங்க. இல்ல விடுங்க. விஜயை விட விடுங்க பெரிய டேஞ்சரஸா இருக்காரு. விஜய் இவனுங்க கூட ரொம்ப எனக்கு மோசங்க. டேஞ்சரஸா பகல. விஜயாச்சும் ரொம்ப காரியத்து டேஞ்சரஸா. இருக்கே, அவன் காசை வாங்கிட்டு பண்றான். நீ நாய வெறுங்கையை வச்சு முழம் போட்டுக்கிட்டு இருக்கிய, உனக்கு எதுக்குடா உனக்கு இவ்வளோ இது வெறி அவன் மேல? பைத்தியக்கார நாயே, உன்னை பார்த்தா தானே எனக்கு கோவம் வருது. அந்த குழந்தை செத்ததெல்லாம் என்னால அந்த இவனால தமிழ்நாட்டு மானம் மேலும் மேலும் போயிட்டே தான் இருக்கு. சாயனா வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுண்ணே. உண்மை உண்மை தமிழ்நாட்டு மானம் உண்மை. மொத்தமா நம்ம மானத்தை வாங்கிட்டாங்க. வடக்கடிச்சு நம்மள கிட்டடிக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. எக்கோ அடிக்குது யாதோ. ஆமாங்க எக்கோ அடிக்குதுங்க, கொஞ்சம் பாருங்க. என்னோடதான் நினைக்கிறேன், யாருதுன்னு தெரியல. அதாவது இப்படிப்பட்ட தற்கொலைகள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா? தலைக்கு வந்து விஜய்னு ஒருத்தர் தற்கொலையா இருக்கிறான்ற அளவுக்கு மானம் போகுது. இது வரைக்கும் நாளைக்கு என்னன்னு வண்டே கேட்பானுங்க நார்த் சைடு எல்லாம். இல்ல அவன் இது கரூர் மேட்டர்லயே ஒரு கான்ஃபிளிக் கிளப்பும் போது இவங்க எல்லாம் நம்பி 50 பேர் அண்ணனுக்கு முட்டு கொடுத்தாங்கல்ல. அண்ணன் அதான் நினைச்சா நம்மளுக்கு இவங்கள மாதிரி முட்டாப்பையன் இருக்க வரைக்கும் என்ன வேணாம் செய்யலாம்னு அதான் செஞ்சிருக்கான் இன்னைக்கு. அவ்வளவுதான். இதுக்கே இவங்க முட்டு தான் கொடுக்க போறாங்க. எல்லாரும் 2 செகண்ட் நயனாரா தப்பா நினைச்சீங்க பாத்தீங்களா? நயனாரா அவதூறு பரப்பிட்டாரு. நயனார் அடிக்காத ஆளே கிடையாதுங்க. திமுகல இருந்து எல்லா கட்சியிலையும் நயனாருக்கு அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி அவரை கண்டிக்காத ஆளே கிடையாது, உண்மையை சொல்ல போனா. ஆனா விஜய் கண்டிச்சாரா பாத்தீங்களா? அவருக்கு தெரியும். அதான் திரிசா கேட்டாங்கல்ல, எங்க எல்லாரும் விஜய் கண்டிச்சிருப்பாருங்க. விஜய் கண்டிச்சிருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிச்சிருந்தா அடுத்த நிமிஷம் வந்து சின்ன நீ வந்திருக்கும். ஏதோ ஒரு நடிகைன்னு சொல்றாங்களா, அந்த நடிகை வந்து ஏன்டா வெண்ண இத்தனை நாள் வந்து என் கூட தானே குடும்பம் நடத்தினா தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தூக்கிட்டு வந்திருக்கும். அது எந்த நடிகைன்னு தெரியல எனக்கு இது வரைக்கும். வந்திருக்கும், ஏதோ ஒரு நடிகை வந்திருக்கும். நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒண்ணு சொல்றேன் இருங்க. இன்னொரு அண்ணியார் ஒருத்தவங்க இருக்காங்க, அதே கட்சியில இருக்க ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கிற அவனோட அந்நியார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க வரப்போறாங்க இனிமே. அடுத்து அந்த சம்பவம் நடக்கும். அப்ப பாருங்க, நான் சொல்றது உண்மையால நீங்க சொல்லுவீங்க. இல்ல நீங்க வந்து எல்லாரும் இது நடக்கும் அது நடக்கும்னு தெரிஞ்சு சொல்றீங்க. இந்த லூசு இதை கேட்டு போய் பாருங்கடா இவங்கதான் பிளான் பண்றாங்க அதையும் சொல்லிட்டு இருக்குங்க. இல்ல சொன்னா சொல்லிட்டு போறான். இப்ப என்ன சித்ரா அரவிந்தன் தானே என்ன இது இன்னொரு நடிகை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நடிகை வீட்டுல இன்னொரு நடிகை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நடிகை வீட்டுல மண்டையில 2 போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி. அது யாருன்னு பேர் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. திருப்பி எதுக்கு நம்ம வாயில பேர்? இல்ல இவனுக்கு கூட இருக்கிறவங்களே பாருங்களேன். இப்போ இவன் வாழல சரி, இவன் கூட இருக்கிறவனும் பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டியோட வாழல.
அந்த அந்த அம்மா இவங்க மாமியார் இல்ல வந்துட்டு அதிமுக ஒருத்தன் போய் சித்ரா சேர்ந்திருக்காங்க. ஒரே ஒருத்தன் இருந்திருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? புஷி ஆனந்த் டீம் அவன் தான். நீ தான்டா அந்த மனுஷன் அவங்க அப்பா கூட இருந்து வர நல்லதெல்லாம் தடுத்தவன். இல்ல இது எவனுமே விஜய் திட்டம் பண்றாங்க. இல்ல நல்ல வேலை இதுல திமுக திட்டமிட்டானுங்களே அது வரைக்கும் ஏங்க தெரிஞ்சது. எனக்கு சீரியஸா புரியலங்க. எனக்கு சீரியஸா புரியல. இது வந்து ஒரு அஃபேரு, இது வந்து விஜய் சம்பந்தம் இல்லாம இது நடக்காது அப்படின்னு எனக்கு தெரியுதா? அதுதான் கேட்கிறேன் ப்ரொபோசர். இது விஜய் கூட்டு வந்திருக்காரு. அவர் தனிப்பட்ட அவரு கூட்டு வந்திருக்காருன்னு எல்லாரும் தெரியும். ஏன் எல்லா ஊர்ல உள்ள எல்லாரும் சுத்திட்டாங்க தவிர விஜய் இல்ல, வாய் இல்ல. திறக்க அதாவது மாட்டாங்கல்ல. விஜய் வந்து இந்த சட்ட கலர் தான் போட்டு வருவாருன்னு தெரிஞ்சு திருசா அவர் திமுக என்ன பண்ணுக்கு திருசா கிட்ட போன் பண்ணி நீ இந்த கலர் புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி அதனால ஒண்ணு விஜய்க்கு அதிர்ச்சி இல்ல அங்கே திமுக தனியா எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கு தெரிஞ்சு பஸ் ஏத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கரெக்டா மகால் வாசல் அப்ப எப்படி நின்றுருக்காங்க. இல்ல கார்ல நீங்க இல்ல நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நாளை பின்ன வந்து திரிஷா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து விஜய் ஒண்ணும் பண்ணல, திமுக தான் இல்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் விஜய் ப்ரொஃபசர் ஒருத்தன் போட்டிருக்கான். ஒரே ஒரு வருத்தம் தான். அட்லீஸ்ட் பூஜா எதையாவது கரெக்ட் பண்ணிருக்கலாம். மனசு கொஞ்சம் யாரா நீங்க தற்கூறீங்களாடா நீங்க? இல்ல இவங்க அன்னி காட்சியில சுத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த அண்ணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி. அது 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 இருக்குது, அந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இப்ப நீங்க சொன்ன பேரும் அந்த 5 நடிகைகள்ல ஒண்ணு இருக்கு. இல்ல அதெல்லாம் பேசலாம் விடுங்க. அந்த மாதிரி நம்ம இல்ல எதுவும் எந்த நடிகை பேருமே இப்போதைக்கு சொல்லாதீங்க. கன்ஃபார்ம் ஆனதை மட்டும் பேசுவோம். நம்ம வேற எதுவும் ரொம்ப போயிட வேணாம். இல்ல பேர் சொல்ல, அதான் லிஸ்ட்ல ஒரு 5 நடிகைங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல எதெல்லாம் இருக்கலாமோ அதுல ஒரு அப்படின்னு நடிகை அந்த சொல்றோம். நியூஸ் 24x7 எடுத்து போட்டானே அதுதானே. அது தெரியும், அது அப்பையில இருந்து தெரிஞ்ச விஷயம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரிகைக்காரங்க மீடியாலாம் வந்து விஜய காலி பண்ண பாக்குறதுக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமா டவுட் வருது, ஒருவேளை இவன் அதிமுக அண்டாக்குள்ளதான் கைய விடுறான்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனாலதான் இவ்வளவு பதறாங்க. இல்லைன்னா இவங்க இவ்வளவு பதட்டம் பதற மாட்டாங்க. ஏங்க அரை மணி நேரமா இதை தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க. ட்வீட் போட்டிருக்காரு. ஏங்க நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்க இப்ப அனில்ஸ் முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க, எலெக்ஷனே நிக்க மாட்டான்ட்டு, எலெக்ஷனே இப்ப நிக்க மாட்டான் அனில்ஸ் அப்படின்ட்டு. இல்ல இப்ப அனில்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, விஜயகாந்துக்கும் இதான்டா பண்ணீங்க. டேய் விஜய் இந்த விஜயகாந்த் ஒரு பொண்டாட்டியோட உத்தமனா வாழ்ந்தாடா. விஜயகாந்த் ஒரு பொண்டாட்டியோட ஒழுங்கா வாழ்ந்தாருடா. இந்த மாதிரி அசிங்கம் இல்லடா டேய். அடுத்து வந்து விஜய் வந்து நான் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லுவான். மாவட்ட செயலாளர் மொத்தவங்களா நிக்கட்டும், நான் நிக்கல, நான் அதான் எனக்கு பதிலா 234 விஜய் இருக்கீங்களே, நான் எதுக்கு வேற தனியா நின்னுட்டு. 234 பண்ண மாதிரியே நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். என் வீட்டுல விஜய் இல்ல. இல்ல என் வீட்டுல விஜய் யாரும் இல்ல. அப்படி ஒரு விஜய் இருந்தானா செருப்பு கழட்டி அடிப்பேன். ஆனா நான் உன்னை முடிவு எடுத்துட்டேங்க. எப்படி சொல்றது, என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, கண்டிப்பா சொல்றேன். எனக்கு 26 வயசு ஆகுது. அடுத்த வருஷமா அடுத்த வருஷமா எனக்கு கல்யாணம் ஆயிடும். கண்டிப்பா சொல்றேன், அலைன்ஸ் பார்க்கும்போது நான் ஓப்பனா கேட்பேன், நீ விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எனக்கு புரியல, இப்ப இவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். தப்பா நினைக்கிறேன் கூட நினைச்சுக்கோங்க நான் சொல்றேன். ஏன்னா பேசுறது எப்படி பேசுறாங்க பாருங்க. இல்ல அதாவது உண்மையாலுமே இப்ப நான் கேக்குறேன்ப்பா, இது தப்புன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவங்களோட இணையர் வந்து எனக்கு என் புருஷனை விட என் பொண்டாட்டியை விட விஜயை தான் பிடிக்கும், நான் விஜய பொம்பளையா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பைத்தியங்க பேட்டியில சொல்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு குழுன்னு இருக்கலாம். எனக்கெல்லாம் அப்படிலாம் இருக்காது. எனக்கெல்லாம் நானும் அவ்வளவு பெரிய தியாகி கிடையாது. இவர் இப்ப சொன்னவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க. அப்படி அது விஜய் ஃபேனா இருந்தா அவங்க அப்பையா தாள்கிட்ட சொல்லி போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லுங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காம இன்னொருத்த வாழ்க்கை கிடைக்கும். ஒரு 13 வயசு குழந்தை, அதாவது இன்னும் அடலசன்ஸ் கூட வரல, அந்த குழந்தை பேசுது. கூட்டுறவன் வந்து 3 பேரை வச்சிருக்கா, பெருக்கிறவன் 4 பேரை வச்சிருக்கான். எங்க அண்ணனுக்கு என்ன காசு இருக்கு, பணம் இருக்கு, மிடுக்கு இருக்கு, உடல்ல தெம்பு இருக்கு, இளம இருக்கு, அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அத நார்மலைஸ் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இப்படிலாம் பேசுங்க. புறம்போக்குகளா என்னடா? நம் தமிழ்நாட்டுலதான் வாழ்றோமா இல்ல வேற ஏதாவது
தாய்லாந்துல ஏதாவது ரெட் லைட் ஏரியால வாழ்றோமான்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஐயா இவங்க ஐயா பேசுற பேச்செல்லாம். இவனுங்களுக்காக தமிழ்நாட்டெல்லாம் நீங்க யோ ரொம்ப இழிவுபடுத்தாதீங்க. கடுப்பா இருக்குயா. வன்மையான என்ன கண்டிக்கிறேன். ம் ம் இல்ல சபரி, இப்ப இப்ப இப்படி நான் உனக்கு கேக்குறேன் சபரி, இத்தனை பேர் பேசுறாங்கல்ல கரெக்டா, இத்தனை பேரு நாங்க விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு பேசுறாங்கல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருக்கு. அதாவது இவங்களை பேச விட்டு சமுதாயம், மீடியா, பிரஸ் யாருமே ஒரு நடிகனுக்கு பின்னாடி போனா இப்படிதான் நாடு நாசமா போகும்னு சொல்ல மாட்டேங்குது இல்ல. இப்ப தமிழ்நாடு என்ன முன்னேறிடுச்சு நம்ம பெருமை அடைஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இந்த விஷயங்கள்ல எல்லாம் என்ன முன்னேறிடுச்சு, நம்ம ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி மாதிரி இருக்கா இவங்க எல்லாம் பார்த்தா? எனக்கு அப்படி இல்லப்பா, எனக்கெல்லாம் இங்க பார்த்தா மனுஷன் போட்ட குட்டி மாதிரியே இல்ல இல்ல. அது சேஞ்ச் அவங்க விடுங்க, இதுக்கான ஒரு மாற்றம் தான் அது. இல்ல இல்ல பாக்கலாம். நான் என்ன ஜோ சொல்றேன், இவனுங்க ஒரே கூட்டம் நிமிஷம் ரொம்ப சித்ரா, அந்த கம்மின்னு ஜோ நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் சித்ரா, ஜோ மைக்கேல் அவர் பேசிட்டோம், அவரு வந்திருக்காரு, அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் எனேபிள் பண்ண முடியல, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவரை. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹலோ, வணக்கம் வணக்கம் யாரு வணக்கம். ராஸ்மட்டாஸ் மைக்கேலா? வாங்க ஆ, பேசுங்க பேசுங்க. இல்ல அதுதான் இந்த கொடுமையை தான் ஒரு 3 நாளா பொறுக்க முடியாம ட்வீட் போட்டு தான் என்னையும் கடிச்சு வச்சாங்க. எனக்கு அதுதான் புரியல, எப்படி இதை நார்மலைஸ் பண்றாங்க. அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ அவங்க அவங்க அக்கா புருஷனோ இதை பண்ணா இதே மாதிரி தான் நார்மலைஸ் பண்ணி முட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. சீரியஸா எனக்கு சத்தியமா புரியல, எப்படி அவங்களால வந்து முட்டு தர முடியுது அப்படின்ட்டு. அப்படியே ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டர்னு டிட்டோ, காஸ்டியூம் மட்டும் அதே டெய்லர் அதே வாடகை. ப்ரோ அதை கூட ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் ப்ரோ, எங்க வீட்டை இப்படி ஒன்று ஆச்சுன்னா எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எங்க மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு. நான் உங்க அக்கா நம்பரை மட்டும் வாங்கி கொடுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கைஸ். எனக்கும் விஜய் பிடிக்கும், விஜய் படம் பிடிக்கும், எல்லா நடிகருடைய படம் பிடிக்கும். படம் பிடிக்குதா 120 ரூபா கொடுத்து படத்தை பார்த்தோமா, கிளம்பி போனோமா, அடுத்த வேலையை பார்த்தா நம்மளுக்கு சோறு. அதே போலதான் சரி, அவங்க ஓகேப்பா, உங்க ரசிகர்கள், நீங்க ஓட்டு போடுறீங்க, அவங்க ஆசைப்படுறீங்க, அவர் சிஎம் ஆனா அவங்க நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா, பண்ணுங்க, சந்தோஷம். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நல்லது மாதிரியே தெரியலையடா. சோசியல் மீடியாலேயே எல்லா பெண்களையும் அபியூஸ் பண்றீங்க, யார் என்ன பேசினாலும் முட்டு தரீங்க, கேவலப்படுத்துறீங்க, பெண்கள் பாதுகாப்புன்றீங்க. எப்பதான் பெண்கள் பாதுகாப்பா இருக்குது? நீங்க சொல்ற மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கீங்களாடா அந்த மாதிரி? ஏங்க இப்ப அர்ச்சனா கல்பாத்தியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன ஏன்டா கல்யாணம் வச்சுட்டு இல்லங்க, ஆக்சுவலா வர வழியில த்ரிஷாக்கார டிஎம்கே அவங்க பஞ்சர் பண்ணிட்டாங்க, டிஎம்கே காரங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. நீங்க எல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அந்த அப்படின்னு. ட்ரெஸ் ப்ரோ அவங்க வந்ததே த்ரிஷாவோட கார்ல தான் ப்ரோ. இது வேறையா? அப்ப விஜயோட கார் பஞ்சர், ரோல்ஸ் ராய்ஸ். ஆமா, எங்க இருந்து வந்தாங்க ஆக்சுவலி 2 பேர், அதெல்லாம் நோட் பண்ணேன். ஆக்சுவலா அது இங்க வந்தது த்ரிஷாவோட கார் தான். இப்பதான் பார்த்தேன், அந்த நியூஸ பார்த்தேன், கரெக்டா அவர் சொல்றாப்புல. இத கேளு சபரி, கேட்டல எங்க இருந்து வந்தாங்கன்னு. காலையில பிஆர் சுந்தரண்ணன் போடுவாங்க பார், இந்த கதவை சாத்திட்டு கேட் என்னது கதவை பூட்டிக்கிட்டு சாவியை கொத்து திறந்துக்கிட்டு என் வீட்டு பக்கத்துல இருந்தா 2 பேரும் கிளம்புனாங்க. ஜஸ்ட் ஆஸ்கிங், ஜஸ்ட் சேயிங் அப்படின்னு போடுவாரு பார். இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். எக்கோ 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 சாயன் உங்க மைக்ல இருந்து எக்கோ ஆகுது. இல்ல, சென்னையில இருக்கிற முக்காவாசி பேருக்கு தெரியும் பட்டினப்பாக்கத்துல யாருடைய ஆபீஸ் இருக்கு, யாருடைய வீடு இருக்கு, ஒரே பில்டிங்ல இருக்குன்றது உலகத்துக்கே தெரியும், கோலிவுட் இண்டஸ்ட்ரியில தெரியும். சோ அங்க இருந்து ஒன்னா கிளம்பி வந்திருப்பாங்க. அதான் பிஆர் சுந்தர் நாளைக்கு போடுவாரு பாருங்க, பக்கத்து வீட்டுல சாவி என் வீட்டு பக்கத்துலதான் கதவு பூட்டிக்கிட்டு கிளம்புனாங்க, ஜோடியா ஜொயின் புறா ஜொயின் பறந்தது அப்படின்னு போடுவாரு மொட்டையா. அவர் எங்க இருக்காரு? ஆமா, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தானே. ஐயா நம்ம அந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். நம்ம அந்தணன் வந்து பேசி இருக்கிறாப்புல, லவ் பண்ற அளவுக்கு அந்த நடிகை ஒருத்தர் இல்ல, உங்க செல்வாக்கே இதனால போயிடுமே, இது தெய்வீக கதைலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அந்தணன் பேட்டி கொடுத்திருக்காரு. நாளையில இருந்து கட் பண்ணிடுவாங்க அவரை, நாளையில இருந்து அந்தணன் வந்து நம்ம சைடு பேச ஆரம்பிச்சிருவாரு பாருங்களேன். ஏங்க இந்த எக்ஸ்பைரி ஒரு ட்வீட் போட்டிருக்கான்ல, ஐ ஜஸ்ட் ஸ்போக் வித் மை டேட் அண்ட் மாம் அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேக்குறேன், குடும்பமா என்னடா இது, எப்படா ஒரு ஃபேமிலியில போயிட்டு உங்க அம்மாட்ட அவங்க அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுது இந்த மாதிரி விஷயத்துல? இல்ல நீ எக்ஸ்பீரியே நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன் நினைக்கிற பத்தியா சரிங்களா? அவன் வாங்கின 25 ரூபாய்க்கு ஏதோ ட்விட்டர் போட்டு பாவம் அவுத்த பொழப்பு கலவிட்டு இருக்கான். அவன் போடுறதானே பேசுற. எனக்கு என்னன்னா ட்விட்டருக்குள்ளார தான் வந்திருக்கோமா இல்ல ஒன்லி ஃபேன்ஸ் எதுவும் தெரியாம இன்ஸ்டால் பண்றேன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. கேவலமா அசிங்கமா போட்டுட்டு இருக்கானுங்க ட்வீட்.
இது இல்லைங்க ஒன்லி ஃபேன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒன்லி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டீசென்டா இருக்குங்க. சத்தியமா இந்த அளவுக்கு எல்லாம் கேவலமா இருக்காதுங்க. அட பாவி. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீங்க எல்லாரும் 22 எல்லாரும் ஒன்லி ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு நிமிஷம் தோமைகள் எல்லாரும் ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு டீசென்டா எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கும் தெரியுமா? நீங்க பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு கேவலமாவா இருக்கும் அது. அவங்க டீசென்டா பேசுவாங்க, டீசென்டா நடத்துவாங்க. இவங்க வந்து எப்படி சொல்றது, ஏதோ இடம் வீட்டுக்கு போய் என்னமோ பண்ண மாதிரி இருக்கு. இந்த வெறி நாய் வந்துட்டு எப்படி சொல்றது, ரேபிஸ் அந்த நாய் இருக்குல்ல, ரோட்ல போறவங்க எல்லாரையும் கடிக்கும்ல, அர்ச்சனா கல்பாளையத்துல இருந்து கார் ஓட்ட டிரைவர் வரைக்கும் கடிச்சு வச்சிட்டு இருக்கிறானு. யார கடிக்கிறது தெரியாது. இல்லங்க எனக்கு என்னமோ இவங்க வந்து விஜய் மேல வச்சிருக்கிற பாசம் எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த பெர்ஃபியூம் த ஸ்டோரி ஆஃப் மர்டர்னு ஒரு படம் இருக்கும். அதுல கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. அது மாதிரி எதுவும் பண்ணி விட்டுருவாங்களோ விஜய் வெளியில வந்தா, எனக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்குங்க. அந்த படம் பார்த்தவர்கள் மட்டும் ரசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீங்க அந்த படம் முடிஞ்சா பாருங்க. அதுல கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ வந்து எல்லாரும் போய் குடிப்பாங்க. அது மாதிரி எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் வெறியிலேயே கொண்டு வச்சிருக்காங்களா இந்த ஆளு மேல? இது ஹிஸ்டரியில இருந்திருக்குங்க. ஹிட்லருக்கு இருந்திருக்கு, முசோலினிக்கு இது மாதிரிதான் இருந்திருக்கானுங்க ஆட்களு. அதான் சொல்றல, மாப் மென்டாலிட்டி, அந்த மந்தை மனநிலை இருக்குல்ல, அது அப்படியே இருக்கு. இது வந்துட்டு எப்படி சொல்றது, தூய மனநோயாளிகள் இவ்வளவு பேர் சக்தி இருக்கானுங்கன்றது இப்பதான் தெரியுது. எனக்கு என்ன, நான் தூய சக்தினாரு. இதுதான் உங்க தூயமா? இவ்வளவு தூய்மையான உள்ளம் கொண்டவரா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு எல்லைக்கு போவாங்க. என்னன்னா, இந்த இயேசு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பைபிள்ல, இந்த மாதிரி உங்களில் யார் புனிதமானவர்களோ அவர்கள் முதலில் கல்லறியுங்கள்ன்ற மாதிரி அத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க இனிமே. டேய், நீங்க யோக்கியமாடா, நீங்க வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து உள்ளு வீடியோ பாக்குறது இல்லையாடா, நீங்க இந்த மாதிரி எக்ஸ்என்எஸ் போறது இல்லையாடா, நீங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஐயோ, அதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க நான் ஒரு இல்ல அப்படி பார்க்காம இருந்தா கல் எறியலாமா? சித்ரா இருக்கியா? அப்படி ஹலோ, கேக்குதா? சித்ரா இருக்கானா? சித்ரா இருக்காரு சொல்லுங்க. மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், அத படிய வர ஒண்ணும் வரலையா? பக் ஏதோ ஆயிடுச்சான்னு தெரியல, கீழே போட. படிக்கிறேன். மிகுந்த புகழ் பெற்றவர்கள் சாதாரண மக்களுக்கு நேர்மையான மற்றும் மரியாதையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக காட்டும் பெரிய பொறுப்பு உடையவர்கள். அந்த பொறுப்பை அவர்கள் புறக்கணிப்பதால் மக்கள் அவர்களிடம் வைத்திருக்கும் மரியாதை இழந்து விடுவார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் குடும்பமே முதன்மை. குடும்பத்தை அலட்சியமாக நடத்தி மனதளவிலோ உணர்ச்சி அளவிலோ காயப்படுத்தினால் அவர்களிடமிருந்து அன்பு, மரியாதை மெதுவாக குறைந்து போய்விடும். இப்படியான செயல் எந்த சூழ்நிலையிலும் சாதாரணமாகவோ அல்லது நியாயப்படுத்தியோ பார்க்க முடியாது. குடும்பத்தை முக்கியமாக கருதும் ஒருவராக சில முன்னணி நடிகர்கள் தங்கள் செயல்களால் மில்லியன் கணக்கான ரசிகர்கள் மற்றும் பின்தொடர்பவர்களை தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவது எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. நன்றி, நமற்றம். எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிருப்பாரு. இப்போ வந்து அவர் சொல்லிக்கிறாரு, ஏன்பா நான் தாவேக்காக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. எனக்கும் பக்கத்து வீட்டு பங்கஜத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஜய் காதி துப்புனா கூட அந்த எச்சையில ஒண்ணு இருக்குன்னு பேசுறாள்ரா. அந்த ஆளே இவ்வளவு கொஞ்சம் என்னவா இருக்கும்னா, இவர் ஏதாவது பார்ட்டி இருத்தி அரேஞ்ச் பண்ணி இருப்பாப்ல, 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. அந்த போட்டோ வெளியில இருந்திருக்கும். அது லீக் ஆனா தற்கொலைங்க இந்தால போட்டு தானே கடிக்கும். யோ, நீங்க பார்ட்டி நடத்துறேன்னு அதனால எதுவும் பயப்படுறாப்புலன்னு நினைக்கிறேன். மைக்கேல், நீங்க எதுவும் பார்ட்டி நடத்தி இருக்கீங்களா? வந்திருக்காங்களா? இத நான் ஷேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஒரு விஜய் மேல இருக்க ரொம்ப நாள் வன்மத்தினால இத மேல ஷேர் பண்றேன். இத மேல படிச்சிருக்கேன், படிச்சுட்டு நான் ரிமூவ் பண்ணேன். எனக்கு காட்டவே மாட்டேங்கிறா. எதுவுமே ஆட்டியாச்சும் வந்தா நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்துருச்சு. புது கள்ளக்காதல் தம்பதிகளுக்கு சத்தமா பிடிக்காதடா, சத்தமா பிடிக்காதடா.
ஒரு 5 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ரிமூவ் செய்யப்படும். எனக்கு காட்ட மாட்டேன் டிஎம் பண்ணு. என்னய்யா போடுவீங்களாம் படிக்கிறது எங்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டேங்குது. படிச்சு தொலைங்கய்யா. படிக்கிறவங்க படிச்சிருங்க. என்னங்க ஐயா இது வேணாங்கய்யா இவன் படிக்காதீங்க. போட்டிருக்கிறான் இது ட்வீட்டு. அதாவது இந்த ஆறாவது படிக்கிறப்ப கக்கூஸ்ல எழுதுன ஜோக்க வந்து இப்ப இங்க வந்து எழுதி வச்சிருக்கான். எழுதுனாங்க ஏங்க அவன் விளம்பரம் பண்ணிட்டு போயிட்டாங்க, போற போக்குல வச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க. என்னடா அண்ணனை இல்ல சபா எப்படிலாம் வியாபாரம் பாக்குறாங்க பாரு. ஐயோ, இவன் உண்மையாலுமே இவன் இதுவா டங்காஸ் விக்கிறவனா? இப்பதான் பாக்குறேன். சைனா, தாய்லாந்து, நேபாள், ஸ்ரீலங்கா செக்ஸ் டாய் விக்கிறவனா அவன்? ஐயோ அவன் எடுத்து இல்லங்க, அவன் எடுத்து போடுற அளவுக்கு இவன் வாழ்க்கை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். என்னடா இப்படி ஆனா ஆக்கிட்டீங்க டேய் அண்ணனை. இங்கேலே இந்த அளவுக்கு எவனுமே யூஸ் பண்ணதுடா, இப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. இதோட கேவலம் இது ஸ்கிரீன் எடுத்து இல்ல வச்சுக்கோங்க. இதை இல்ல எடுத்து இல்ல 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 விளம்பர ஒரு பொருளா ஒருத்தன் நிமிஷம். யூஸ் பண்றான் பாருங்க. இப்ப நீங்க இதுக்கு ஆச்சரியப்படுறீங்க. அவன் நாளைக்கு இதுக்கு காப்பி ரைட் கேட்டு ரூட்ல இருந்து ஜெகதீஷ வச்சு லெட்டர் அனுப்புவான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அவனை என்னமோ மாநகரோசம் இருக்கிறவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சத்தியமா செய்வாங்க. நாளைக்கு வந்து என்னோட புகைப்படத்தையும் என்னோட இணையர் புகைப்படத்தையும் என்னோட நண்பர் புகைப்படத்தினையும் யூஸ் பண்ணதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்பான். அந்த காமக்காமிட்ட போய் கேட்பான். கண்டிப்பா கேட்பான். அவன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். செட்டா பண்ணிட்டே கேட்ட மாட்டானே, என் காம காட்டுட்ட கேட்க மாட்டானே. இல்ல இப்படி ட்விட்டர் களம் இப்படி இருக்கிற பட்சத்துல இன்ஸ்டாகிராம் களம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அண்ணா நீங்க இந்த மாதிரி என்ன இருந்தாலும் செஞ்சிருக்க கூடாது, ஆனா எங்க சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து ஓடிட்டு இருக்கேங்க. இல்ல இல்ல தலைவா, ஆக்சுவலா நான் அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல போய் கிளியர் மை ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இந்த இவன் தான் ஸ்ரீவத்சன் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் சொன்னான். நான் போய் அதை கிளியர் பண்ணிட்டு 2-3 நாளா நம்ம டிஎம்கே வீடியோவா பாக்குறேன்னா, இப்ப நான் பாக்குற வீடியோ எல்லாம் எப்படி வருதுன்னா, போட்டு விஜய பொழக்கிற மாதிரியான வீடியோ தான் வருது. எல்லாரும் கண்டமணிக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏதோ இன்ஸ்டாகிராம்ல தப்பா இருக்கு, அந்த ஃபீடு தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா போய் ஒரு தடவை ரீசெட் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்ல. நானே இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் 2 நாள். நான் அந்த போஸ்ட் ஓகே, அந்த கல்யாண பொண்ணா அதை மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த ரெண்டு இல்ல, அந்த நல்லவங்க பெண்ணை செஞ்ச கட் காரியம். பண்ணிருக்கலாம்னு எனக்கு என்னமோ தோணுது. அவங்களோட போட்டோவே போடாம இவங்கள மட்டும் போட்டு கூட போட்டிருக்கலாம். இல்ல அவங்க அதுதான் இல்ல யோசிப்பாங்க, அவன் உன்னை இல்ல அவன் கல்யாணத்துக்கு தெளிவா கூப்பிட்டதுக்கு உன்னால என்ன பண்ண அவன் முடியுமோ அதை பண்ணிட்டு. இல்ல அவன் தெளிவா போட்டிருக்கான். எப்படி தெரியுமா? நாளைக்கு அவனை புடிச்சு கடிச்சா, ஏன் உங்க போட்டோ வாங்கியா போட்டேன், நான் அவங்க போட்டோ போட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். சரி, ஆக மொத்தத்த ஃபியூச்சர் டெபுட்டி சிஎம் வந்து எல்லாரும் இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஐயோ, இல்ல ஃபியூச்சர் டெபுட்டி சிஎம்ன்றீங்க, ஃபியூச்சர் சிஎம் இல்லையா அவங்க? இல்ல அவங்க பெண் இதற்கு சிஎம், காரணம் இவர் வந்து ஆண் நம்ம சிஎம். ஐயா ஆமா புரியுதா? அவர் வந்து ஆண் பெண் ஈக்குவலா ஆமா, வச்சுப்பாரு. பெண் சிஎம், விஜய ஆண் நான் சிஎம் பெண் சிஎம். சிஎம். இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க என்ன விஷம் நினைச்சீங்கன்னா வச்சுட்டாங்க அப்படின்னு கமலஹாசன் சொல்லி வந்து கட்சி. அப்பா சப்போர்ட் இந்த ஆண் சிங்கம் அப்படி பெண் சிங்கம் வேலை பண்றத அண்ணா பத்தி ஒரு நீங்க நிமிஷம் நினைச்சீங்களா என்ன? சத்தியமே, அதை கேளுங்க. ஒரு நிமிஷம் நாங்க நிறுத்துறோம், சரண் இதை கேளுங்க. சரண் அண்ணே அந்த நான் விளக்கு போயா வேணும் உன் கேட்கணும். முன்னாடி சொன்னாடா நான் நீ ஒயம் பேசியா? இல்ல இதன் நான் மூலம் என்ன நினைச்சேன்னா, சண்டை போடாதீங்க, ஒரு ஒருத்தர பேசுங்க. ஜாலிதான் ஜாலி. அதான் ஒரு நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க கட்சியை பிரிச்சுட்டு புறா சின்னத்திலயும் சேவ சின்னத்திலயும் நின்னு, ஒரு அண்ணி அங்க நின்னு, இந்த அண்ணி இங்க நின்னு, இவங்கள்ட்ட கட்சி வந்து சிஎம் இல்ல இவங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க சங்கீதா அண்ணியை பத்தி அப்படி பேசாதீங்க, விட்டுருங்க. அது அவங்கள விட்டுருங்க, இவங்கள மட்டும் பேசுங்க. யாரு அந்த நடிகையை மட்டும் பேசுங்க. திரிஷானிய மட்டும் இல்ல நான் நடிகைன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கு மேல இல்ல இதுல என்ன இதுல திரிஷா வந்து அண்ணியா இல்ல திருநாவுக்கரசு திரிஷா பொறுப்பு யார் அண்ணியா? எடுத்துக்குவா? இது என்ன இது மாதிரி பேசுறீங்களா? என்ன இது எனக்கு புரியல. அண்ணி அண்ணி எனக்கு தப்பா பேசாதீங்க. நாங்க எங்க காதுல கேட்டது சரியா சொல்ல கீழே லிசனர்ஸ் வேற தப்பா எடுத்துக்க போறாங்க. இப்படி சுகர் வந்த காலத்துல நமக்கு இன்னொரு செட்டப் தேவையா அண்ணா? அவனுக்கு சுகர் இருக்கான்ப்பா, அது தெரியுமா? இவன் ஏதோ ஒரு ரேண்டம் வீடியோல நான் கூட அவனுக்கு வெயிட் குறையாம இருந்த அப்படி சொல்ற வெயிட் ஏறாம இருந்ததுக்கு நான் என்ன நினைச்சேன், அண்ணன் டயட்ல இருக்கான் போலன்னு நினைச்சேன். பார்த்தா பயபிளுக்கு வந்து இது போல சுகர் போல.
ஏன் அவருக்கு ஏதோ நோய் கூட இருக்குயா. இது வெர்னல் டிசீஸ் ஏதோ சொன்னாங்க, HIV மாதிரி. அது வேற ஏதோ டிசீஸ். ஏதோ டிசீஸ் சொன்னாங்க. ஐயா ஐயா ஆமைஸ் உங்க வன்மத்தை கொட்டாதீங்க. இல்ல இல்ல சங்கீதா நீ சொன்னாங்க உண்மையா அந்த அஃபிலியேட்ல இருக்குங்க. அதெல்லாம் இல்லங்க, அதெல்லாம் இல்ல, அது இருக்கட்டும். ஆனா ஒரு உச்ச நடிகரை இப்படி அசால்ட்டா ஒரு இந்த டாய்ஸ் விளம்பரத்துக்கு பயன்படுத்திதான் இல்லையா? இல்லங்க, அதாவது உச்ச நடிகரை டாய்ஸ் விளம்பரத்துக்கு பயன்படுத்தினதெல்லாம் நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. அந்த டாய்ஸ் நடிகர் ஒருவேளை அவரே வாங்கி இருந்தாருன்னா, கஸ்டமரா இருந்திருந்தாருன்னா, நீங்க அதை விசாரிங்க ஃபர்ஸ்ட் போய். அவன் வந்து கஸ்டமர் இவ்வளவு பிரச்சனையிலேயே எங்க தலைவர் புசி ஆனந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அவர் சேஃபா தானே இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, புசியானந்த் கிட்ட இருந்த ஒரே ட்ரம் கார்டு, டேய் நீ இதை சொல்றான் வெளில சொல்றேன், எனக்கு போச்சல போஸ்டிங் கூட. இப்ப என்ன பண்ண? இல்ல இன்னைக்கு புசியானது மனசுல யார ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்லுங்க. கிடையாது, விஜய் தான் திட்டிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? ஏன்னா த்ரிஷா மேட்ரு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தானே போயிட்டு வந்திருப்பான் கூட. அதனாலதாங்க அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் ஏன் அவனுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து இப்ப விஜய தான் திட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்டா ஒழுங்கா அந்த பொம்பளை டைவர்ஸ் கிட்ட போய் கொடுத்து கழிச்சு விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு ஒவ்வொரு ஏரியாவா ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஏங்க மதுரை சைடு எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல காசு அமௌண்ட் பேசி வச்சிருக்காங்க. நேத்து ஒரு பைத்தியக்காரன் போய் பேசுறேன், அவன் சொல்றான் கண்டிப்பா 70-80 தொகுதி வந்து ஈஸியா ஜெயிச்சிருவோம் தம்பி, மீத இருக்கிறது ஒரு 10-15 தொகுதி தான் அந்த இழுபறியா இருக்கு பாருங்க. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், யாருங்க கேண்டிடேட் இந்த தொகுதியில அப்படின்னு கேட்டேன். தெரியல தம்பி. ஏங்க கேண்டிடேட் தெரியாம யாருங்க ஓட்டு போடுவா அப்படின்னு கேட்டா, தம்பி அரசியல கேண்டிடேட் தெரியாம ஓட்டு போட மாட்டாங்களான்னு கேக்குறான். அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியலங்க. சத்யன் இனிமே 2 பேர்த்த இட்னு போயிட்டு இட்னு வரது தாமோதரன் பிரகாஷ் இது நேத்தே போட்டிருக்காருயா. இனி த்ரிஷா தான் எல்லாமே. விரைவில் த்ரிஷாவுடன் பொது வேலைவில் கணவன் மனைவியாக விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரா? பாவம் சங்கீதான் போட்டிருக்காரு, நேத்தே போட்டிருக்காரு. இது சபரிஷ் அப்படியே திருச்சி சிவா ட்வீட் ஏதா இருந்த போட்டிருக்காரான்னு பாரு. திருச்சி சூர்யா இப்பதான் பாக்குறேன். இது தாமோதரன் பிரகாஷ் வந்து நேத்தே போட்டிருக்காரு ட்வீட். திருச்சி சூர்யா சொல்றேன் நானு. சன் டிவி கக்கி வச்சிருக்கான் பாடுறா, பாக்காத என்ன பாக்காத. இல்ல அதாவது உண்மையாலுமே எனக்கு ஒரு சைடு வந்து அனில்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமோன்னு தோணுது. ஒரு நிமிஷம் சத்யன் ஒரே ஒரு செகண்ட். அதர் லிஸ்டன்ல இருக்கிற த்ரிஷா விஜய் நாசமா போனவங்களா, உங்களை பத்தி தாண்டா இங்க காரி முயிரும். மேல வந்து உட்கார்ந்துருங்கடா, எதுக்குடா கீழே உட்காந்து அதர் லிஸ்டன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அயோக்கிய ராஸ்கல் உலா. சமுதாயத்தை சீர்கெட்டு அங்கிட்டு உட்காந்துட்டு சேலையை கீழே அதர் லிஸ்டன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சட்டை கலையாம அன்னைக்கு அதே சட்டை பேண்ட திருப்பி தச்சு என் அண்ணன் கட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க வாங்கி கொடுத்ததை தச்சு போட்டுட்டு வந்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ இன்னைக்கு சீனை போட்டுட்டு இருக்க. அதர் லிஸ்டனரு வெளியே வாயா விஜய், வீட்டை விட்டு வெளியே வா. நீ அதர் லிஸ்டன் வந்து முதல்ல வெளியே வா. சரி ஓகே, இந்த கடையை வந்து நான் சாத்துறேன் இப்போ. ஓகேவா? ஒரே ஒரு இதை விட ஒரு முரட்டுத்தனமான டைம் பாஸ் பேஸ்ல வெடிக்க போகுது. அங்கதான் அனில் கொஞ்சம் இரப்பா ஒரே ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன். ஆனா நைட்டு 12 மணிக்கு நீங்க பாட்டுக்கு வெளிலவான்றீங்க. இப்பதான் கல்யாணம் இருக்கு, வேலை வெட்டியில இருப்பாங்க. இதெல்லாம் தவறுங்க. எதுக்கு நீங்க நாயை கல்ல விட்டு இருந்துச்ச மாதிரி கல்ல விட்டு இருக்கீங்க? சுகர் பேஷண்ட்ன்றீங்க, நைட்டு 12 மணின்றீங்க. ஏங்க சத்யன் சும்மா இருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களோட மனநிலைமை ஒருத்த வந்து சொல்லிட்டு போறான். என் வீட்டுல பொண்டாட்டி அடிப்பேன், என் அக்கா வீட்டுக்காரனையும் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு போயிட்டு இருக்கிறான். இவன் எல்லாம் எச்சங்க சமுதாயத்துக்கே சீர்கழிஞ்சுங்க. 3 நேரத்துக்கு முடிந்த கோவம் ஏதோ இங்க பேசி ஆசுவாசப்படுத்திக்கிட்டோமே தவிர அவன் எதை கன்வே பண்ணிட்டு போயிருக்கான் சமுதாயத்துக்கு. இப்ப இவன் வந்து என்ன ஒரு அரசியல் நடத்துறான். இவெல்லாம் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறான். இங்க எத்தனை பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க சத்யன். இந்த சீரியஸ் பிட்ல பாருங்களேன். என்ன ஒரு விஷயமா எனக்கு ஒருத்தர் டிஎம்ல அனுப்பி இருக்கிறாரு. என்ன அனுப்பி இருக்கிறாருன்னா, ஒரு அணியை கூட்டிட்டு வந்ததுக்கே கோவப்படுறீங்களே. ஒருத்தர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லெப்ட் சைட்ல ஒரு அணி, ரைட் சைட்ல ஒரு அணியை போட்டு கூலிங் கிளாஸ போட்டு தொப்பியை போட்டு கூட்டு வந்தாரு. அவரெல்லாம் நீங்க ஏன்டா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. பொதுவா என்னங்க நீங்க நேரடியா எடுத்துட்டு போய் இந்த அம்மாவை போய் அவங்க ஜெயலலிதா பக்கத்துல உட்கார வைக்கிறான், இந்த ஆளை போய் எம்ஜிஆர் பக்கத்துல உட்காருவீங்க. சாக்கடை பயலுவோ. அந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னுச்சுல்ல, அவன் மீட்டிங்ல தஞ்சாவூருக்கு வந்துட்டு, ஏங்க அவன் 10 வச்சிருக்கிறான், 2 வச்சிருக்கிறான், என் அண்ணனுக்கு ஏங்க வைக்க கூடாதுன்னு. இவன் அதோட கேடு கட்டவங்க.
அவெல்லாம் என்னங்க ஒரு நீங்க என்னமோ மைனர் ஏதோ ஒரு பொண்ணு அரசியல் கட்சி சொல்லுதுங்க. தலைவர் கூட வச்சுக்கிட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க. சக்கரா ப்ரோ சொல்லுங்க சக்கரா ப்ரோ தலைவரே, எந்த சொல்லுங்க. விவரமும் தெரியாத ஒரு மைனர் புள்ள அந்த வார்த்தை வருது வாயில இருந்து. அது எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பேச வச்சிருக்கானுங்க பாருங்க. நான் இன்னொன்னு எனக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். பயமா இருக்குங்க சித்ரா. சரி அவங்களாம் எனக்கு ஒரு பக்கத்துல டவுட். எங்கேயாவது வந்திருந்ததுன்னா, பாப்பா ஏன்பா அப்படி பேசுறேன்னா என்ன, ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில நம்மளெல்லாம் பிடிச்சி என்ன பேச்சு பேசும் தெரியல, என்னெல்லாம் பேசும் தெரியலீங்க. அந்த லெவலுக்கு இவன் சொசைட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறான். இவன்கிட்ட போய் என்னத்த மக்களே பேசுறதுன்னு தெரியல. கன்றாவி பிடிச்சவன். மக்களே இல்ல நம்ம இட்டிஸ் பிரசாந்த் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு இவன் வீக்கா இருக்கான் அதான் பாத்தீங்களா? அதான் அதுக்கு தான் வந்தேன். இட்டிஸ் பிரசாந்தோடைய ப்ரொஃபைல் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன? அவன் ஏன் என்ன அடிச்சு டிஸ்மேண்டில் வச்சிருக்கான்? பண்றதுக்கு காசு அவர்கிட்ட வாங்கிட்டாங்க ஜோ சார். அவர்கிட்ட தான் எதிர்பார்க்கலையே இதை. இல்ல அவனுக்கு பேமெண்ட் போயிருக்காதே, அதனால அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கான். நாளைக்கு இல்ல இல்ல பேமெண்ட் அவன் டிஸ்மேண்டில் கீழே பண்றதுக்கு கிருன்னு வெயிட் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல, அவருக்கு இருந்தான். வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு நிக்கிறாரு. இல்ல போயிட்டாரு இல்ல போல. அவர் கிரு பேசுங்க அப்படின்னு சொன்னாதான் பேசுவாரு. போயிட்டாரு. கிரு பேசுங்க அப்படின்னு சொன்னாதான் பேசுவாரு அவரு. சபா சொல்லியா இதெல்லாம் இல்ல கவனியா? இட்ஸ் பிரசாந்த் காசு வராம இருந்திருக்காது, அதிமுக இருந்து காசு வந்திருக்கும், அதனால அடிச்சிருக்கேன். இல்ல வேற இடத்துல இருந்து காசு வந்திருக்கும் வலுவா சத்யன். இந்த பழைய ஞாபகம் 2015 வந்திருக்கும் 16 2015. அம்மா 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 நீங்க வாங்க ஓபிஎஸ் ஐயா, நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக. அந்த வீடியோ எல்லாம் இப்ப நாம வந்திருக்கோம் அவருக்கு. ஐயா ஓபிஎஸ் ஐயா, என்னதான் இருந்தாலும் நீங்க தாங்க விஷயம், வாங்க வாங்க ஐயா, நாங்கெல்லாம் உங்க கூட தாழ்மையான ஒரு எளிய தொண்டன் இருக்கேன்.